இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறபடி உங்கள் ஆத்துமாவை இடுக்கணுக்கு தப்பு வைக்கணும்னா, ஆபத்துக்கு தப்பு வைக்கணும்னா உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, நிறைய நேரம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கடகடான்னு பேசிடுறவங்கள்ட்ட பெரிய ஒரு காரியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமைதியாக அப்படியே இருக்கிறவங்கள்ட்ட பல விஷயங்கள் இருக்கும் அப்படிம்பாங்க. அதே போல தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் நாவையும் உன் வாயையும் அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா பேசக்கூடாதா அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் எந்தெந்த நேரங்களில் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், இதெல்லாம் நம்ம ஞானமாய் செய்ய வேண்டும். பல நேரங்களில் பேச வேண்டாத இடங்களிலே நம்ம பேசாமல் இருக்கும் பொழுது நமக்கு பல ஆபத்துகள் நமக்கு தவிர்க்கப்படுகிறது. அந்த ஆபத்துகளை நீங்கள் யோசித்து நம்ம முன்னாடியே இப்படி தான் ஆபத்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நாவின் பேச்சு அதிகமாக பாவம் அதிகமாகிறது. பாவம் அதிகமாகும் பொழுது அங்கே நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள். இப்போ நம்ம நாவின் பேச்சு, வாயின் பேச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதே காரியத்தை நம்ம சோஷியல் மீடியாலையும் சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் வேண்டாதவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாமும் இதில் அடங்கும். நீங்கள் அந்த விஷயங்களில் உங்களை அடக்கி கொள்ளும் பொழுது தான் உங்களை ஆபத்து இல்லாமல் நீங்களே உங்களை பாதுகாக்க முடியும். அது இந்த வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன பெரிய ஆபத்து வரப்போகுது. நிச்சயமாய் ஆபத்து வரும் பிரியமானவர்களே. அனாவசியமாய் ஒருவரிடத்தில் நீங்கள் அதிகம் பேசும் பொழுது, அதிகம் டெக்ஸ்ட் பண்ணும் பொழுது, அதிகமாக அவங்களோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது வேண்டாத உறவுகள் உருவாகிறது, குடும்பங்கள் உடைந்து போகிறது, பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, வேண்டாத காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது, அனாவசியமாய் ஒருவரிடத்தில் அதிகமாய் பேசும் பொழுது உங்கள் மரியாதை அங்கே குறைந்து போகிறது. உங்களை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். உடனே உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு அவமானம் ஏற்படுகிறது. அநேகர் அதை பார்க்கும் சொல்லி, இவன் பெரிய ஓட்டவாய்ப்பா, பேசிட்டே இருப்பான், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுறாங்க, உன் நாவை அடக்கு, அப்போ தான் உன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு நீ விலக்கி காக்க முடியும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? அனாவசியமாக நேரத்தை செலவழிக்கிறீங்களா? பேசி 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 நேரத்தை செலவழிக்கிறீங்களா? அநேகர் ஃபோனிலேயே பேசி கொண்டு இருப்பார்கள். கணவர் எப்படா வேலைக்கு போவாருன்னு பார்த்துட்டு சில பெண்கள் ஒன்று பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க, இல்லைன்னா ஃபோனை எடுத்து அக்கா, ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு, இப்படி அம்மா ஒவ்வொருத்தருக்கா ஃபோனை போட்டு மணிக்கணக்காக பேசி கொண்டு இருப்பார்கள். அப்படி மணிக்கணக்காக பேசும் பொழுது ஆண்டவர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்ய முடியும்? அது மாத்திரம் இல்லை, ஆண்கள் பல பேர் ஃபோனு கைமாவே இருப்பாங்க. அந்த ஃபோனில் வேண்டாதவங்களுக்கு மெசேஜிங் நடந்துக்கிட்டே இருக்கும். பல சிக்கல் நடந்துகிட்ருக்கோம். வீட்டில் இருக்க மனைவி பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க. வீட்டில் இருக்க மனைவி பிள்ளைகள்கிட்ட என்ன, ஏன், எதுக்கு, இவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சர்ஸாக இருக்கும். ஆனால் ஃபோனில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேட்டிங், டயலாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கும். இது நடைமுறையில் நடக்கிற காரியங்கள். இப்படி இருக்கும் பொழுது குடும்பங்கள் சமாதானமாக இருக்காது. குடும்பங்களில் இடுக்கண் வருகிறது, குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாத குறைவு ஏற்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறபடி உங்கள் ஆத்துமாவை இடுக்கணுக்கு தப்பு வைக்கணும்னா, ஆபத்துக்கு தப்பு வைக்கணும்னா உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற போதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நாவை நாங்கள் எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாக்க, எங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க, எங்கள் நாவை அடக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அதிகமாக பேசி அநேகர்கிட்ட நம்பி என்னுடைய பணத்தையெல்லாம் இழந்து விட்டேனே, அநேகமாய் பேசி அநேகருடைய உறவுகளை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்பா இனிமேலாவது ஞானத்தை கொடுங்க சுவாமி. இழந்தவைகளை திரும்பி எடுத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாயிலே ஞானத்தின் ஆவியை வைங்க சுவாமி. எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லித்தாரும் அப்பா. கெட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்களை ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வாயை கட்டி ஞானத்தின் வார்த்தைகள் மாத்திரம் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும்படியாக நீங்கள் உதவி செய்யும்.
உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.